இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். தொடர்ச்சியாக நாம் தியானித்து வருகிறோம். எவற்றையெல்லாம் விட்டு விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி, தீமையான காரியங்களை விட்டு விலகணும், விக்கிரக ஆராதனையை விட்டு விலகணும், பொல்லாங்காய் தோன்றுகிற வழிகளை விட்டு விலகணும். நம்ம இப்படிப்பட்டதான காரியங்களை விட்டு விலகும் போது பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாக வாழுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறப்பிக்கும் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. இது 3ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான தேசத்தை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூசணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி, அப்போ அவங்க ஆண்டவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் அவருடைய தேவ பக்திக்கேற்ற உபதேசத்தையும் போதிக்காதவர்களாய் இருக்கும்போது அவங்களை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக்கொள்கிறார். இந்த நாட்களில நாம் அநேக நேரங்களில வேதத்தை நம்ம வாசிக்கிறதை காட்டிலும் நம்ம டிவிலே ஆகட்டும், யூடியூப்ல ஆகட்டும், இல்லை அநேக வேற வழி மூலமாக நம்ம ஆண்டோடைய வசனங்களை கேட்கிறவர்களாக காணப்படுகிறோம். அநேக நேரங்களில அந்த வார்த்தைகளும் அந்த ஆண்டவர் சொன்ன வசனங்களும் கரெக்டா இருக்குதா அப்படின்னு சொல்லி நாம் அதை அநேக நேரங்களில அதை பார்க்கிறவர்களாக இல்லை. ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக நான் கூட ஒரு காரியத்தை நான் இப்படி பார்க்கும்போது அது சில காரியங்கள் ஆண்டவருடைய வசனத்துக்கு புறம்பா இருந்ததை தெரியாமலே நான் என்னுடைய ஸ்டேட்டஸ்ல போட்டுட்டேன். அப்போ என்னுடைய ஒரு ஆவிக்குரிய ஒரு அக்கா வந்து இதை பார்த்துட்டு இந்த காரியம் இதுல இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்னு அவங்க தெளிவுபடுத்தினாங்க. அப்பதான் எனக்கு தோணுச்சு, இந்த ஒரு வார்த்தையை நம்ம வந்து அதை வந்து கவனிக்கலையே அப்படின்னு சொல்லி. இதே போலதான் அநேக நேரங்களில நம்முடைய வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பார்த்து அதை நம்முடைய சிந்தையில ஏற்றுக்கொள்ளும் போது அது வசனத்துக்கு புறம்பாகவோ காணப்படுகிறது. அப்போ நம் இந்த தவறான போதனைகளுக்கு நம்ம விட்டு விலகணும் அப்படின்னா வேத வசனத்தை நம்ம அன்றாடம் தியானிக்கிறவர்களாக, அது ஆண்டவர் என்னோடு என்ன பேசுகிறார், இந்த வசனத்தின் மூலமாக அவர் என்னோடு என்ன பேசுகிறார் அப்படின்றத குறித்து நாம் தியானித்தோமானால் மாத்திரமே இந்த தவறான போதனைகளுக்கு நாம் விலகி வாழ முடியும். இல்லை அப்படின்னா நம்முடைய சூழ்நிலைகள், எனக்கு அந்த சூழ்நிலையில எனக்கு ஒரு கவலையான சூழ்நிலையில ஒரு கிளிப்பிங் நான் வந்து பார்க்குறேன் ஒரு சோசியல் மீடியால, அது எனக்கு ஆசீர்வாதமாகவும் எனக்கு வந்து சமாதானத்தை தருகிறதாகவும் காணப்படுகிறது அப்படின்னா அது எனக்கு, நான் அதை ஏற்றுக்கொள்கிறவளாக காணப்படுகிறேன். ஆனா வேத வசனத்துக்கு அது கரெக்டா அது சொல்லப்பட்டிருக்கிறதா, வேத வசனத்திற்கு ஏற்றவாறு அது சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லி நாம் அநேக நேரங்களில சிந்திக்க தவறுகிறவர்களாய் காணப்படுகிறோம். நாம் தவறான போதனைகளுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகணும். அது தவறான போதனை அப்படின்னு நம்ம தெரிஞ்சோம் அப்படின்னா அதை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. மார்க் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, இதோ கிறிஸ்து அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார் அப்படின்னு சொன்னா நீங்க நம்பாதீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்க அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். நீங்களோ எச்சரிக்கையா இருங்கள். இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். எல்லா வசனத்தையும் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்காரு. இது ஒரு எச்சரிக்கையா ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இந்தந்த காரியங்கள், அடையாளங்கள், அற்புதங்கள் கூட என்ன செய்வாங்க. ஆனா அதை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக, எச்சரிக்கை உள்ளவர்களாக காணப்படணும். இது ஆண்டவருடைய வசனத்துக்கு ஏற்றதாய் காணப்படுகிறதா? அவர் நமக்காக மரித்தாரு, நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்ன செஞ்சாரு, ரத்தம் சிந்தினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த உலகத்துக்கு தந்தருளினாரு. அவர் மூலமாக பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அதனால நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இப்படிப்பட்டதான உபதேசங்கள் காணப்படுகிறதா, இல்ல அதை திரித்து பேசுகிற உபதேசங்களாய் காணப்படுகிறதா அப்படின்னு சொல்லி நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அநேக நேரங்களில தேவனை மகிமைப்படுத்த மறந்து
தங்களுடைய சுய காரியங்களை அவங்க செய்த ஆண்டவர் அவர்கள் மூலமாய் செய்த அற்புதங்களை அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம், அது பிரபலமாக்கப்படுகிறது. ஆனா தேவனை மகிமைப்படுத்தாத எந்த ஒரு காரியமும் ஆண்டவருக்கு பிரியமாய் காணப்படாது. ஆனா நம் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். தவறான உபதேசங்களை கொண்டு வருகிறவர்களை வீட்டுல சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்லி கூட வசனம் இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலகி ஓட வேண்டும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்கிறது. 2 தீமோத்தேயு 3:5 இப்படி சொல்கிறது, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களை விட்டு விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ வேத வசனத்தை அவங்க வந்து என்ன செய்யறாங்க, தேவ பக்தியின் வேஷத்தை தரிக்கிறாங்க, ஆனா அதன் பலனை மறுதலிக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்க அழைக்கப்படுகிறோம். இந்த யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னா அநேக காரியங்கள், அநேக வசனங்கள், அநேக பிரசங்கங்கள் இருக்குது. அநேகர் பிரபலமா இருக்காங்க, திடீர்னு அவங்க வந்து அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி போகிறவர்களாக கூட காணப்படுகிறாங்க. அதனால நாம் இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் வந்து அதை முன்னிறுத்து நம்முடைய வேத தியானமானது போகாதபடி வேத வசனங்களை தியானித்து ஆவியானவர் என்னோடு என்ன பேசுகிறார் அப்படின்றத குறித்து நம்ம தியானிக்க அழைக்கப்படுகிறோம். அப்படி செய்தால் மாத்திரமே இந்த தவறான போதனைகளுக்கு நாம் விலகி ஓட முடியும். 2 யோவான் 9 கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்து சொல்லாமலும் இருங்கள். அப்போ ஆண்டவருடைய அந்த கிறிஸ்தவ மூல உபதேசத்தை கொண்டு வராதவர்களை நம்ம வீட்டுல சேர்க்க கூடாது, வாழ்த்துதல் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம் வந்து பார்க்கிறோம். இந்த நாட்கள்ல நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு பைபிள் ஸ்டடி எடுக்கிறேன், உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி அநேகர் குழுவாக வீட்டுக்கு வராங்க. ஆனா அவங்க வந்து அவங்க ஆரம்பிக்கும் போது அவங்க ஆரம்பிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க வந்து வேதத்தை திரித்து சொல்லுகிறவர்களாக காணப்படுவாங்க. இப்படிப்பட்டதான நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கணும். அவங்க அநேக நேரங்களில் நம்மோடு தர்க்கம் பண்ணுவாங்க. நான் சென்னையில இருக்கும்போது இப்படிதான் ஒரு குரூப் வந்தாங்க, நான் கதவை திறக்கல, என்னோட இதை தரங்க அப்படின்னு சொல்லி எங்கூட நான் கிறிஸ்தவள் தான், எனக்கு பைபிள் வாசிக்க தெரியும் அப்படின்னு சொன்னா, இல்ல நாங்க உங்களுக்கு சொல்றோம், நாங்க உங்களுக்கு பைபிள் ஸ்டடி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணாங்க. நான் கதவை பூட்டிட்டு உள்ள இருந்துட்டு திறக்கவே இல்லை. இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்முடைய நாட்கள்ல நம்முடைய இடங்களில கூட நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதிக நேரம் ஆண்டவருடைய வேத வசனத்தை தியானிக்கிறவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நம்ம என்ன செய்ய முடியும், விலக முடியும். இது 1 பேதுரு 3:15 இப்படி சொல்லிடுது, இப்படிப்பட்ட ஆண்டவருடைய விசுவாசத்திற்கு, ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்திற்கு அவங்க ஏதாவது வந்து நம்மகிட்ட கொஸ்டின் பண்றாங்க அப்படின்னா நம்ம சாந்தத்தோடு உத்தரவு சொல்லணும். அப்போ சில காலங்கள் நம்ம அவங்ககிட்ட உத்தரவு சொல்லதுக்கு தேவைப்படுகிறது அப்படின்னா நம்ம சொல்லித்தான் ஆகணும். அதே மாதிரி தீத்து 3:9-10 சொல்லப்பட்டிருக்கிறது, வேத புரட்டனாய் இருக்கிறவனுக்கு வந்து 2 தரம் அவனுக்கு புத்தி சொல்லிட்டு அவன்கிட்ட இருந்து நீ விலகிரு அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க வேதத்தை புரட்டுகிறவர்களா இருக்கிறாங்க. அப்போ இது நீங்க சொல்றது தவறு அப்படின்னு சொல்லி வேதத்தின் அடிப்படையில நம்ம அவங்களுக்கு சொல்லணும். அவங்க அதை கேட்கல அப்படின்னா அவங்களை விட்டு விலகிறவர்களாய் காணப்படணும். ஏன் அப்படின்னா மீண்டுமா அவங்க நம்மகிட்ட சொன்னாங்க அப்படின்னா அவங்களுடைய போதனைகள் நமக்குள்ள புகுத்துக்கிறதாய் காணப்படணும். இப்படிப்பட்ட தவறான போதனைகளுக்கு நம்ம விலகி இருந்தால் மாத்திரமே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவர்களாக, பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாக வாழ முடியும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நமக்கு தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நாள்ல நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே வேத போதனைகள், எந்தெந்த போதனைகள் உமக்கு ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே தவறான போதனைகளாய் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த வேதாகமத்துக்கு எதிரான போதனையாக, நீ சொன்ன சத்தியத்துக்கு விரோதமான போதனையாக இருக்கிறதோ அதை நாங்கள் அடையாளம் கண்டு கொள்ளும்படியான கிருபை எங்களுக்கு தந்தருங்க. அந்த போதனைகளை விட்டு விலகும்படியான கிருபை எங்களுக்கு தந்தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யார் யார் இப்படிப்பட்டதான தவறான போதனைகளில சிக்கி இருக்கிறாங்களோ அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர்கள் அவர்களுக்கு தெளிந்த போதனையை கொடுப்பீராக, அவர்களை நிறைவான வழியில நடத்துவீராக. நாங்கள் இப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கவும் இப்படிப்பட்டவர்களிருந்து விட்டு விலகவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அவர்களுக்கு நாங்கள் புத்தி சொல்லி அவர்களை விட்டு விலகும்படியான கிருபை எங்களுக்கு தந்தருங்க. அப்படி எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக, இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். தவறான போதனைகளில சிக்கி விடாதபடி தேவன் தாமே நம்மை விலக்கி பாதுகாப்பாராக. ஆமேன்.